ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்காக நீ தேடிய விஷயத்தை உன் கைகளையே ஒப்படைக்க போறேன். நீ ஆசையா எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னிடமே தானாகவே உன்னை தேடி வரும்படி சுக்கிர திசை உனக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு என் செல்லமே. உனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்க, ஆசை வச்சிருக்க. அதை அடைவதற்காக விடாமுயற்சியோடு நீ நேர்மையாக செயல்படும் போது எப்படி நீ விருப்பப்பட்டதை உன் கைகள்ல கொடுக்காம இருப்பேன்? இதோ எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் மனசுல நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில நீ உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாய். எல்லாமே மாறி எல்லாமே சரியாகி நீ நினைச்சபடி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சினா முதல்ல ஓ மனசுல மாற்றங்களை கொண்டு வா. ஏன்னா உனக்கே தெரியும் நீ செய்ததுல எது சரி எது தவறுன்னு. ஆனா சரியை சரியாய் செய்கிறனே, தவறுகளை திருத்திக் கொள்ள மட்டும் ஏன் யோசிக்கிறாய்? எல்லாமே முதல்ல ஒரு 2 முறை 2 நாட்கள் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை தொடர்ந்து சரியா செய்ய பழகிக்கிட்டினா, மாற்றங்களை நீ ஆரம்பிச்சிட்டினா, அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில எல்லாமே மாறி வந்து விடுமேன் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையை நினைச்சு நீ சோதனையோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் வாழ்வது எனக்கு புரியும். சாயப்பா, இனிமே நான் என்னதான் செய்ய போறேன்னு நினைச்சு கலங்காத. உன் பிரச்சனைகளை தாங்கவும் முடியாம சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வெளிவரவும் முடியாம நீ திணறுவதெல்லாம் எனக்கு தெரியும். இத்தனை நாட்களாக கர்ம பலன்களை அனுபவித்த நீ இனி கஷ்டங்களை காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு தீய பலன்களிலிருந்து வெளிவந்து நற்பலன்கள் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு உன் வாழ்க்கையவே நன்மையானதாக வாழ போற. உன்னுடைய எண்ணங்கள் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கவில்லை. எல்லாருக்கும் நல்லது நினைச்சனே, ஆறுதல் தரக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் மனிதர்களுக்கு ஆறுதலையும் கொடுத்த, அன்பையும் கொடுத்த, அரவணைப்பையும் கொடுத்த. அப்படி எல்லாருக்கும் நல்லது நினைச்ச உன் வாழ்க்கையில இனிமேலும் நல்லது நடக்காமல் இருக்குமா? அல்லது நான் தான் விட்டுடுவேனா? இதோ உன் சுமைகளையெல்லாம் நான் ஏத்துக்கிற சாதகமா வந்துட்டேன். தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள்ள வளர்த்துக்காம உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில போட்டுடு. உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதற்கும் அதிகமாகவே மன திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் நான் உன்னை வாழ வைக்கிறேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையை ஒரு நாள் உட்கார்ந்து திரும்பி பார்த்து நடந்ததையெல்லாம் யோசிச்சினா அப்போ உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கா நம்ம அவ்வளவு யோசிச்சு கவலைப்பட்டோன்றது. ஆமியன் செல்லமே, இப்போ நீ யோசிப்பதும் கவலைப்படுவதும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த சாயப்பா நான் மனசு வச்சா நொடியில் எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவேன். நீ ஏன் ஒன்றுமில்லாத விஷயத்தை பூதாகரமா நினைச்சு பயப்பட்டு கவலைப்பட்டு என்னாகும் ஏதாகும் நினைச்சு வருத்தப்படுற? உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பி. நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் கிடைக்க செய்றேன். காயத்திற்கு மருந்தும் நீ காத்திருந்ததற்கான விருந்தும் நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதமும் உன்னை நோக்கி வந்து விட்டதல்லவா? இனி யார் உன்னை நிராகரித்தாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா நிராகரிக்கும் மனிதர்களுக்கு உன் அருகில் இருக்க தகுதியே இல்லை என்பதால் தான் அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு உன்னை தவிர்க்கணும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விலை உயர்ந்த வைரமும் வைடூரியமும் பவளமும் எல்லா மனிதர்களாலும் வாங்க முடியாத விஷயம்தானே. அப்படிதான் உன்னையும் அவங்க கூட சேர்த்துக்க முடியாம அதுக்கு தகுதி இல்லாம அவங்க இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்காங்க. சூரியனையும் சந்திரனையும் எப்படி ஒப்பிட முடியாதோ அதே போல அவர்களையும் என் அன்பு பிள்ளையான உன்னையும் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நீ எத்தனையோ பேருக்கு நல்லதும் செஞ்சிருக்க, நன்மைகளையும் நினைச்சிருக்க. அப்படி இருக்கும்போது இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். என்னையே நம்பு. ஏதாவது ஒரு வடிவத்துல நான் உனக்கு நிச்சயமா உதவி செய்வேன். திறமைகளை உனக்குள்ள அள்ளி கொடுத்த நானே உனக்கு புகழையும் கொண்டு வந்து சேர்ப்பேனேன் செல்லமே. திறமையுடன் கூடிய புகழ் உனக்கு கிடைக்கணும்னா எப்போதும் எல்லாரிடமும் பணிவோடும் அடக்கத்தோடும் நடந்து கொள். உனக்கு நல்லது செய்தவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி உணர்வோட இருந்தா அது இன்னுமே உனக்கு பெருமைதான் சேர்க்கும். உனக்கு முன்னால எத்தனையோ பேரு கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் வாழ்க்கையை வாழ்ந்து அவமானங்களை சந்திச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வகையில இப்போது நீயும் ஜெயிக்க போற. நீயும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரச்சனைகளை சந்திச்சு சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா கூடிய சீக்கிரம் இதுவரையிலும் நீ பெறாத சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நான் தரப்போறேன். நீ வைரக்கல்லாக மாறப்போகிறாய். கூழாங்கல் என உன்னை அற்பமாய் பார்த்தவர்கள் கண் முன்னாலேயே உன்னை அற்புதமாய் வைரக்கல் போல நான் ஜொலிக்க வைப்பேன். உன்னை கோபப்படுத்தி உன் கோபத்துல நீ கொந்தளிக்கும்படி உன்னை தவறாய் பேச வச்சு அதன் மூலமாக காரியம் சாதித்த குற்றவாளிகள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. இனிமேலாவது தேவையான இடங்கள்ல மௌனமாக இரு. கோபப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க வேண்டாம். ஓம் சாய்ராம்.